Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா Go programming languageல constant அடுத்து பாத்தீங்கன்னா math function எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். Notepad++ அப்படிங்கற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஒரு நியூ ஃபைலை ஓபன் பண்ணி அத பாத்தீங்கன்னா constant.go னு சொல்லி ஒரு Go ஃபைலை அந்த இடத்துல நான் சேவ் பண்ணிருக்கேன். எந்த ஒரு Go ப்ரோகிராமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜை டிக்ளேர் பண்ணனும். நான் பேக்கேஜ் அப்படிங்கற ஒரு கீவேர்டை கொடுத்துக்கறேன். மெயின் பேக்கேஜை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா import அப்படிங்கற கீவேர்டை யூஸ் பண்ணி fmt அப்படிங்கற பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால func அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால மெயின் அப்படினு சொல்லி கொடுத்துறேன். இதுல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளை நம்ம கான்ஸ்டன்ட்டா டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா நம்மளால ப்ரோகிராம்ல சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஒரு வேரியபிள் எப்படி நம்ம கான்ஸ்டன்ட்டா டிக்ளேர் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இந்த நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரியே தான் வேர் அப்படிங்கற கீவேர்டுக்கு பதிலா const கான்ஸ்ட் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வேரியபிள் நேம் பாத்தீங்கன்னா s அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம். நான் ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்றதனால ஸ்ட்ரிங் அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி s அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றதுக்காக என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஃபைல் பாத்தீங்கன்னா C டிரைவ்ல go அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. src அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. tutorjoes அப்படிங்கற ஃபோல்டர்ல இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இத ரன் பண்றதுக்காக go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்மளுடைய ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா constants.go அதனால அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். பார்த்தா நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கற ஸ்ட்ரிங் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிளை கான்ஸ்டன்ட்டா டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா math function நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ math function யூஸ் பண்றதுக்காக math அப்படிங்கற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import இம்போர்ட் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். math அப்படிங்கற பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். var அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். n அப்படிங்கற வேரியபிள் இந்த வேரியபிளோட டைப் பாத்தீங்கன்னா float 64 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள்க்குள்ள 23 அப்படிங்கற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன். இப்போ இதனுடைய சைன் வேல்யூ நம்ம எப்படி math function யூஸ் பண்ணி நாம ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். math அப்படிங்கற பேக்கேஜ் கொடுத்துக்கறேன். இந்த பேக்கேஜ்ல இருக்க sin அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா கால் பண்ணிக்கிறேன். அதல ஆர்குமெண்டா n அப்படிங்கற வேல்யூவை நான் கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன். ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா constant.go கொடுத்துட்டு என்டர் பண்றேன். பார்த்தா நமக்கு அதனுடைய சைன் வேல்யூ கிடைச்சிரும். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா math function நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அடுத்து फ्रेंड्स இதங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.